Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 37 டிஜிட்டல் கிளாக் வந்து 25 மினிட்ஸில் பில்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து யூஸ் ஸ்டேட் பற்றி யூஸ் எஃபெக்ட் பற்றி இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ லைக் பிளானிங் டு ஹாவ் அ சீரீஸ் ஆஃப் மினி ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணலாம். பிகாஸ் போர்ட்ஃபோலியோவில் வந்து ரொம்ப மினிமல் ஸ்டெப்ஸை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ நம்ம வந்து மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து குட்டி குட்டியாக பண்ணி அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் கான்டெக்ட்ஸ் பற்றி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன சின்ன ஹூக்ஸ் பற்றி பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணலாம். சின்ஸ் யூ பீப்புள் ஆர் ஆஸ்கிங் ஃபார் திஸ், ஐ எம் லைக் கிளியரிங் தி திங்ஸ் அவுட். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன மினி ப்ராஜெக்ட் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் கிளாக் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு லெட் மீ லைக் கிரியேட் new folder, yeah, mini projects, or let's keep it as build digital clock. Yeah, ஸோ அதில் வந்து நம்ம புது காம்பனன்ட் கிரியேட் பண்ண போகிறோம். காம்பனண்டோட பேர் வந்து டிஜிட்டல் கிளாக்னே வச்சுக்கலாம். டிஜிட்டல் கிளாக் டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல். ஓகே, ஸோ காம்பனன்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் கீவேர்ட், காம்பனண்டோட பேர் and the parenthesis, a return statement. For now it is to be like empty tags and export default. Right, இப்போ இதை வந்து நம்ம app.jsxல import பண்ணலாம். import digital clock. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் digital clock. எஸ், ஸோ ஆப்போட வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்போ டிஜிட்டல் கிளாக்ல நம்ம என்னென்ன வந்துட்டு பண்ணலாம்னா, லைக் லெட்ஸ் ஹாவ் அ பேக்ரவுண்ட் இமேஜ். அந்த இமேஜ் மேலே வந்துட்டு ஒரு கிளாக் லைக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டு, டிஜிட்டல் கிளாக் எப்படி இருக்கும், லைக் அந்த ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளோட நார்மல் ட்ரெடிஷ்னல் ஸ்டாண்டர்ட் கிளாக். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, டிஜிட்டல் அதாவது டிஜிட்ஸில் வந்துட்டு ஹார்ஸு மினிட்ஸு செகண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி we would need to import React, and Reactல நமக்கு வந்து யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், ரைட். யா, ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு பேஸ் செட்டப் பண்ணலாம். பண்ணுறதுக்கு வந்து ரிட்டர்ன்ல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு டிவ். ஸோ இப்போவே நான் வந்து நம்ம லைக் as such நம்ம பண்ணவே வந்து சிஎஸ்எஸும் எடுத்துகிட்டு போயிடலாம். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஒன் பர்டிகுலர் வீடியோ. அதில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் கிளாக் கண்டெய்னர்னு வச்சுக்கலாம் இந்த டிவ் அண்ட் அதோட கிளாஸ் நேம். அனதர் டிவ் வந்து வச்சுக்கலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி கிளாக்குக்கான சிஎஸ்எஸ் போடுறதுக்காக. ரைட், இப்போ வந்து ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கோயிங் டு டிஸ்பிளே. இப்போ எம்டியா இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக இந்த மாதிரி டிஸ்பிளே பண்றோம். நான் சொன்னேன் இல்லையா, திஸ் இஸ் கோயிங் டு பி லைக் டிஜிட்ஸ். எப்படின்னா வந்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு மினிட்ஸ், அப்புறம் வந்து செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது போட்டாச்சு, இங்கேயும் டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இங்க வந்து நெஸ்டட் டிவ் எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கிளாக்கு அப்புறம் இந்த கிளாக்கோட கண்டெய்னர் அதெல்லாம் வந்துட்டு டிஸ்பிளே பண்றதுக்காக. ஓகே, இப்போ டைரக்டா சிஎஸ்எஸ் வச்சு இங்க ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் சொன்னேன் இல்லையா, அது கொண்டு வந்துட்டு இதுக்கான சிஎஸ்எஸ் எல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா ரியல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் போகலாம். ஸோ சிஎஸ்எஸ் எழுதுறதுக்கு முன்னாடி வில் ஹாவ் அ CSS file, digital clock .css. okay, I'm going to import it here. Import /digital clock.css. right, இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிஎஸ்எஸ்ல வந்துட்டு என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் வந்து இங்க டைரக்டா
நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பாடி இருக்கு இல்லையா, அதாவது இந்த கம்ப்ளீட் பாடி நாட் செப்பரேட் டிவ் கிளாஸ், நம்ம வந்து கம்ப்ளீட்டா இந்த பாடிக்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் சொன்னல பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இவ்வளோ நாளாக இமேஜ் வந்து இங்கே டைரெக்டாக இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து இந்த கிளாஸில் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டைல்ஸ்லேயே வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து URL அப்படின்னு சொல்லிட்டு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்குள்ளே போயிட்டு நம்ம ரிலேட்டிவ் பாத் ஆஃப் தட் பர்டிகுலர் இமேஜ் வந்து கொடுக்கணும். அந்த இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி அசெட்ஸ் ஃபோல்டரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ், இது நாங்களே கேமராவில் எடுத்தது, நாங்கள் ஒரு ட்ரிப் போனப்போ. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு இமேஜ் பிடிச்சிருந்தா அந்த இமேஜை வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து URLல அதோட ரிலேட்டிவ் பாத் கொடுக்க போகிறேன். அதாவது ரிலேட்டிவ் பாத் வந்து இப்போ நம்ம வந்துட்டு அசெட்ஸ்குள்ளே இருந்து அசெட்ஸ்குள்ளே இருந்து அந்த இமேஜோட பேர். எஸ், டன். இப்போ அந்த இமேஜ் வந்துருச்சு. பட் தி திங் இஸ் அந்த இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கான ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம எழுதி ஆகணும், எழுதலாம் இப்போது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏன் வந்து ரிலேட்டிவ் பார்த்துக்கு இந்த ரெண்டு, அதாவது டபுள் டாட்ஸ் கொடுத்து வெளியில் போனேன் அப்படின்னா, பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன். நான் இதுவே வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள இல்லாம லெட்ஸே இந்த ஃபூட்டர்ல இருந்து கால் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா நான் டைரக்டா /assetsக்குள்ள இருந்து எடுத்துக்கலாம். ஆனா இங்க நான் டபுள் டாட் கொடுக்க வேண்டியது இருக்கு, பிகாஸ் இந்த ஃபோல்டர்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறக்காக. ஓகே, ஸோ இது வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு பேக்ரவுண்ட் பொசிஷன் கொடுக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்து என்னன்னா சென்டர்னு வைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் சென்டருக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் ரிப்பீட், இது வந்து நோ ரிப்பீட். அடுத்து பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்றேன். ஓகே, சி இப்போ வந்துருச்சு பாருங்க கரெக்டா, இந்த மாதிரி இருக்கா. பேக்ரவுண்ட் சைஸ் ஒரு கவர் மாதிரி வரணும்னு. ஓகே, இப்போது இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட்டை வந்து நான் கட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அந்த இமேஜ். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக இங்கே CSSல ஒரு இமேஜ் கொடுக்கும்போது அந்த இமேஜே திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் கொடுத்து நோ ரிப்பீட் கொடுத்தா ரிப்பீட் ஆகாது, ஒரே ஒரு இமேஜ் மட்டும் வரும். சரி, பேக்ரவுண்ட் சைஸை வந்து கவர்னு வந்து நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக வேணும். ஓகே, ஃபிக்ஸ்ட். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஒரு கவராக இருந்தது, இப்போ அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட இமேஜ் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வந்துருச்சு. ஓகே, ஸோ அந்த இமேஜை வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் சைஸுக்கு கொண்டு வரக்கு பேக்ரவுண்ட் பொசிஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிப்பீட்டாக இருக்கட்டும், சைஸ் அட்டாச்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்தா இந்த இதுக்கு வரும். ஓகே, அடுத்து மார்ஜின் வந்து நான் 0 பண்ணிக்கிறேன். ஓகே, 0 பண்ணியாச்சு. அடுத்து இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஓகே. இப்போ நம்ம வந்து கிளாக்கோட கண்டெய்னருக்கு போவோம். ஸோ இந்த கிளாக்கோட கண்டெய்னர், அதாவது இந்த கிளாக் டிஸ்பிளே ஆகிறதுக்கு பின்னாடி ஒரு கண்டெய்னர் டிஸ்பிளே ஆகணும் இல்லையா, அதுக்கு. ஸோ அதுக்கு வந்து டாட் கிளாக் ஆல்ரெடி தான் நம்ம வந்து பேர் தான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம்ல கிளாஸ் நேமு. ஸோ டைரெக்டாக வந்து இங்கே ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இங்கே வந்து நான் பேக் ட்ராப் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பிளர் பண்ண போகிறேன். அதாவது இந்த பின்னாடி இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து எனக்கு பிளர் ஆகணும்னு சொல்ல போகிறேன். ஓகே, பிளர் எவ்வளோ பிளர் ஆகணுங்கிறதும் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு 5 பிக்சல். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, ஐ திங்க் விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா ஃபுல்லாக பிளர் ஆயிடுச்சா? யா. நெக்ஸ்ட் இதோட வித் வந்து let's have its 100 வியூ போர்ட். இது வந்து வியூ போர்ட்டோட வித். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்து பேடிங் வந்து 10 பிக்சல் அண்ட் 0. எஸ், கொடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்துருச்சா? ஓகே, இப்போ நான் வந்து அடுத்து கிளாக் கண்டெய்னர் முடிஞ்சது. கிளாக்குக்கு வந்து எழுத போகிறேன். ஸோ கிளாக் வந்து
கிளாக்கோட கலர் வந்து என்னவா இருக்கணும்னா ஒயிட்னு வச்சு பார்ப்போம். பட் இங்க ஒயிட் வந்து தெரியுமா அப்படின்னு பார்த்தா தெரியுது. பட் இங்க கலர் வைக்கும்போது ஒயிட் தெரியாதோ. சரி, அதை மாத்தி பார்க்கலாம். கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்டோட சைஸ் வந்து மேபி ஒரு 6 REM வைக்கலாம். ஓகே, ஃபாண்ட் சைஸ் வந்துருச்சு. அடுத்து ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டா இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஃபேமிலி மோனோஸ்பேஸ், ஏன்னா அதுதான் கிளாக்குக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து டெக்ஸ்ட் ஷேடோ, ஷேடோ கொடுத்து பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ கேன் பி 3 pixel, 3 pixel, 5 pixel அண்ட் black கொடுப்போம். we'll plan it. yeah, next text align, text align வந்து எனக்கு சென்டர். என்ன பண்ண போறேன்னா இந்த பாடியிலே வந்து சில ஸ்டைலிங் எல்லாம் ஆட் பண்ண போறேன். டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ இந்த பாடியில் இருக்க கண்டென்ட் வந்து எனக்கு சென்டராக ஜஸ்டிஃபை ஆகு அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து ஸோ இங்கே வந்து மினிமம் ஹைட்டு, மினிமம் ஹைட்டு, மினிமம் வித்துன்னு இருக்கு. நம்ம மினிமம் ஹைட் வந்து ஒரு 100 வியூ போர்ட்டோட ஹைட்டு. ஓகே, கொடுத்தாச்சு. 100% ஆஃப் வியூ போர்ட் ஹைட்டுன்னு அர்த்தம். அலைன் ஐட்டம்ஸ், அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டராக கொடுத்துக்கலாம். ரைட், ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கா? எனக்கு வந்து இது கொஞ்சம் குட்டி பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து தோணுது. மேபி இந்த வித்தை வந்து நான் 1.5 REM கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து பேக்ரவுண்டுக்கான நம்ம இமேஜ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான கிளாக்கோட இது, கண்டெய்னரோடது எல்லாமே பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏதாவது லைக் சேஞ்சஸ் வந்து பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க CSSல. இப்போ நம்ம வந்து லெட்ஸ் கெட் பேக் டு கோட். அதாவது இந்த 00 இருக்கிறது வந்து நமக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்போ கரண்டா இருக்கிற டிஜிட்டல் கிளாக்கோட வேல்யூஸ், அதாவது டைம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும் இன் ஹார்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ காம்பனன்ட்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டேட் செட் பண்ணும். ஸோ கான்ஸ்ட், நம்ம வந்து இங்கே டைம் தானே பார்க்குறோம். ஸோ டைம், செட் டைம், செட் டைம் வந்து நம்ம யூஸ் ஸ்டேட்டில் என்னென்னு செட் பண்ணலாம்னா இப்போ இருக்க கரண்ட் டைம், கரண்ட் டேட்டு. ஸோ இதுவே நமக்கு டைம் கொடுத்துரும். ஓகே, இப்போ இதை செட் பண்ணியாச்சு. அடுத்து யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் எஃபெக்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன சொன்னேன்? அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கமா அரே ஆஃப் டிபெண்டன்சிஸ் இருக்கணும். டிபெண்டன்சிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா that is going to be like ஒரு particular syntax. இப்போ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் this can be ஒரு arrow ஃபங்க்ஷனாக இருக்கலாம், கால்பேக்காக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நம்ம வந்து சொல்லிடணும் ஆல்ரெடி. ஸோ நான் இங்கே வந்து arrow ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ யா, இப்போ இந்த arrow ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அது இந்த டிபெண்டன்சி ஸ்பேஸ் பண்ணி ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து கான்ஸ்ட் இன்டர்வல் ஐடி ஒன்று செட் பண்ண போகிறேன், எந்த இன்டர்வலில் வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து செட் இன்டர்வல் அப்படின்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஆல்ரெடி. நம்ம அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். செட் இன்டர்வலுக்கு வந்துட்டு ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனும் அப்புறம் வந்து 1000 milliseconds வந்துட்டு இது நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த கால் பேக் என்னவா இருக்க போகுது அப்படின்னு வந்து இப்போ செக் பண்ணலாம். ஸோ செட் இன்டர்வல் ஐடியோட கால் பேக்கு, அந்த கால் பேக்கில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கால் பேக்குள்ள டைம் வந்து செட் பண்ணுறோம். ஸோ செட் டைம் ஆஃப் நியூ டேட், அதாவது கரண்ட்டாக இருக்கிறது அதை வந்து செட் பண்ண அப்படின்னு வந்து சொல்கிறோம். செட் பண்ணிவிட்டு ஓகே, செட் இன்டர்வல் இதில் வந்துட்டு போட்டாச்சு. செட் டைமு, செட் டைமில் நியூ டேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு
இந்த 1000 அண்ட் 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு இது நடக்கணும்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிபெண்டன்சிஸ். ஓகே, இப்போ இது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க நம்ம ஒரு யூஸ் எஃபெக்ட்ல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளீனப் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும். ஏன்னா அந்த காம்பனன்ட் வந்து அன்மவுண்ட் ஆகும்போது அந்த கிளீனப் நடந்துடணும். ஓகேவா? ஸோ அது எங்க ஆட் பண்ணலாம்னா இதுக்கு கீழே ரிட்டர்னே வந்து ஒரு கால் பேக் சாரி ஆரோ ஃபங்க்ஷனா வந்து எழுதுறேன். அதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா கிளியர் இன்டர்வல், நான் வந்து செட் பண்ண இன்டர்வல்ல கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளியர் இன்டர்வல்ல ஒரு ஃபங்க்ஷன் தான். இதுல வந்து நம்ம வந்து வெறும் ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரை மட்டும் அமிச்சா போதும் ஆர்குமெண்டா. ஸோ கிளியர் இன்டர்வல்ல வந்து நம்ம என்ன கிளியர் பண்ணணும்னா இன்டர்வல் ஐடி, நம்ம செட் பண்ணிருக்க இன்டர்வல் ஐடியை வந்து கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி செட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து when a component மவுண்ட் ஆகும்போது ஆல்சோ இந்த டிபெண்டன்சிஸ் ஏதாவது இருந்தா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது எம்டி டிபெண்டன்சியா இருக்கட்டும் அப்படின்னு போட்டுறேன். ஓகே, எம்டி டிபெண்டன்சியா காம்பனன்ட் மவுண்ட் ஆன போதே வந்துட்டு நான் வந்து எனக்கு வந்து இது ரன் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கு வந்து இன்டர்வல் ஐடி செட் பண்ணி செட் இன்டர்வல்ல செட் டைம் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது கரண்டா இருக்கிற டேட் வந்துட்டு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். ஆல்சோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு ரிசோர்ஸ் வந்து ஃப்ரீ அப் பண்றதுக்காக கிளியர் இன்டர்வல் கொடுத்துருக்கேன், அது கிளியர் ஆகணும். ஓகே, இப்போ நான் வந்து டைம் ஃபார்மேட் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கால் திஸ். ஓகே, நம்ம வந்து டைமை வந்து ஃபார்மேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே நம்ம வந்து இதில் கால் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ் எஃபெக்ட் மூலமா நமக்கு வந்து இன்டர்வல் வந்து செட் ஆகி கிளியர் ஆயிரும். ஓகே, டைம் ஃபங்க்ஷன் ஃபார்மேட் டைம். ஸோ இந்த ஃபார்மேட் டைம் ஃபங்க்ஷன் மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஸோ லெட் ஹவர்ஸ் வந்து எனக்கு டைம், அதாவது டைமுங்கிற ஸ்டேட்லேருந்து கெட் ஹார்ஸ் அப்படின்னு வந்துட்டு நமக்கு இருக்கு. அது மூலமா வந்து ஹார்ஸ் வந்து எடுத்துட்டு வரணும். கான்ஸ்ட் மினிட்ஸ், மினிட்ஸ் வந்து அதே மாதிரி டைம் டாட் கெட் மினிட்ஸ் இந்த ஃபங்க்ஷன், அதாவது இன்பில்ட் ஃபங்க்ஷன் மூலமா எடுத்துட்டு வரணும். அடுத்து கான்ஸ்ட் செகண்ட்ஸ், செகண்ட்ஸ் வந்து டைம் டாட் கெட் செகண்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து கான்ஸ்ட் மெரிடியம், அதாவது எனக்கு எந்த டைம் வந்து இது இருக்கு, அதாவது ஏஎம்ஆ பிஎம்ஆன்னு சொல்லணும்ல, அதுக்கு வந்து ஹார்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 12 இருந்துச்சுன்னா, ஜென்ரலா 12க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்ல போறோம், ஹார்ஸ் வந்து 12க்கு மேல இருந்ததுன்னா அது வந்து பிஎம், இல்லைன்னா அது வந்து ஏஎம் அப்படின்னு வந்து மென்ஷன் ஆகட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து அந்த ஹார்ஸோட டைம் வந்து இருக்கு இல்லையா, அது வந்துட்டு என்ன ஆகணும்னா ஹார்ஸ் which is equal to ஹார்ஸை வந்துட்டு நான் வந்து என்ன பண்ண மாடுலர் ஆப்ரேஷன் மூலமா, அதாவது ஹார்ஸ் வந்து 13ன்னு வச்சுக்கோங்க, 13 மாடுலர் 12 வந்து 1, பேலன்ஸ் 1 தானே இருக்கு, 1 வரும். இங்க வேல்யூவே வரல, விச் மீன்ஸ் ஹார்ஸுக்கு வந்து வேல்யூவே வரலன்னா நம்ம வந்துட்டு இங்க 12ன்னு வந்து எடுத்துப்போம். இது எப்ப வேல்யூ வராம இருக்கும்னா இந்த ஹாரும் வந்து 12ன்னு ஆகும்போது தான் வேல்யூ வராம இருக்கும். 12 மாடுலஸ் 12 வந்து கண்டிப்பா வந்து வேல்யூ வராது, அதனால 12ன்னு எடுத்துக்கும். அதாவது ரிமைண்டர் இருக்காது, ரிமைண்டர் வந்து 0ன்னு இருக்கும், அதனால 12ன்னு எடுத்துக்கும். மத்தபடி இப்ப 12க்கு மேல போயிருச்சு, இப்ப நம்ம வந்து இது ஃபுல்லாவே வந்துட்டு ரயில்வே டைம் அந்த மாதிரிதான் இருக்க போகுது. ஸோ 12க்கு மேல போயிருச்சு அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா அதுக்கான நெக்ஸ்ட் டைம் என்னவோ அது வரணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து நான் சொல்றேன், இங்க பாருங்க. ஸோ 13 இருக்கு, 13 இங்க எப்படி பாஸ் ஆகும்னா 13 மாடுலர் 12, இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும்னா 1ன்னு வரும். ஸோ 12க்கு அடுத்து இருக்க ஹார் என்ன 1, விச் மீன்ஸ் 1 PM அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக. சேம் வே நமக்கு எல்லா இதுவும் வந்து கால்குலேட் ஆகும். இது எப்ப 12 இந்த 12 எடுத்துக்கும் அப்படின்னா இந்த ஹார்ஸும் வந்து 12ன்னு இருக்கும்போது 12 மாடுலர் 12 வந்து 0, அப்பதான் இது வந்து 12ன்னு எடுத்துக்கும். ஓகே, இப்போ இது வந்து ஹார்ஸ் வந்து செட் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ஏதாவது ரிட்டர்ன் வந்து ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் மூலமா ரிட்டர்ன் பண்ணலாம். அதுல வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டருக்குள்ள வந்துட்டு என்ன இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ஸ், நெக்ஸ்ட் வந்து மினிட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட்ஸ், செகண்ட்ஸ். அடுத்து வந்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஎம்ஆ பிஎம்ஆ அப்படின்னு சொல்லணும்ல, ஸோ மெரிடியம். ஓகே,
இது வந்து ரிட்டர்ன் ஆகு அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த ரிட்டர்ன்ல வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மட் டைமை நம்ம கால் பண்ணாதான் தெரியும், இல்லைன்னா அது வரைக்கும் தெரியாது. ஸோ இங்க நம்ம போய்ப்போம். இந்த ரிட்டர்ன் நான் இப்போ வந்து 2 மணி சம் செகண்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி வந்து ஓடிட்டு இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு 0 to 00 அந்த மாதிரி, ஏன்னா இந்த செகண்ட்ஸ் மட்டும் தானே வந்து இதுல வருது, எனக்கு அந்த மாதிரி வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா பேடிங் 0ன்னு வந்து நம்ம செப்பரேட்டா இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ ஃபங்க்ஷன் pad 0 அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். சாரி. ஸோ இந்த பேட் 0ல வந்து நம்பர் பாஸ் பண்றேன். நான் என்ன நம்பர் பாஸ் பண்றேனோ அதுக்கு முன்னாடி வந்து ஜீரோஸ் வந்து பேட் பண்ணி எனக்கு கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். எனக்கு வந்து ரிட்டர்ன் நம்பர், அந்த நம்பர் வந்து இஃப் லெஸ் தென், நான் அனுப்புற நம்பர் வந்து லெஸ் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா 10க்கு கம்மியா இருந்தா தானே எனக்கு பேட் ஆகணும், இல்லைன்னா ஆகக்கூடாது. இங்க பாத்தீங்களா, இப்ப 10க்கு கம்மியா இருந்த நம்பர்ஸ் தான் வந்து எனக்கு சிங்கிள் டிஜிட்டா வந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு 10க்கு கம்மியா இருந்ததுன்னா 0 வந்து பேட் பண்ணு, இல்ல அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்ல போறேன். ஸோ இங்க ஒரு நம்பர் அனுப்புறேன், அதாவது இந்த 2ங்கிற நம்பர் அனுப்புறேன். 2 வந்து கண்டிப்பா லெஸ் தென் 10 அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி 0 வந்து பேட் பண்ணிடும். இல்ல அப்படின்னா நம்ம இப்ப 35 இருக்கு, 35 அனுப்புறேன். ஸோ 35 வந்து லெஸ் தென் 10 செக் பண்ணும். இல்ல அப்படின்னா உடனே வந்து இதுக்கு ஜம்ப் ஆயிரும். ஸோ எம்டி ஸ்ட்ரிங் தான், அந்த எம்டி ஸ்ட்ரிங் கூட வந்துட்டு இது பண்ணும். இப்போ இங்க நம்பர் மட்டும் தான் இருக்கு, அது கூட இன்னொரு நம்பரையும் கன்கேட் பண்ணும்ல. இது வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் தான், அதாவது டெர்னரி ஆப்ரேட்டர் மூலமா நம்ம வந்துட்டு இங்க வந்து செக் தான் பண்றோம். இப்போ கன்கேட் பண்ண போறோம். கன்கேட் பண்றதுக்கு நம்பர், ஓகே, நம்பரை வந்து இங்க அனுப்புறோம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஃபைன். ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 8 இருக்கு, 8 வந்து வரும். 8 லெஸ் தென் 10 பார்க்கும். ஆமா. ஸோ 0. ஸோ 0 பிளஸ் அந்த பர்டிகுலர் நம்பர் 8ங்கிற நம்பர், அப்போ 08ன்னு வந்து மாறிடும். இப்போ இதை கால் பண்றதுக்கு நம்ம இங்க இருக்க ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாதான் வந்துட்டு இது கால் ஆகும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்குள்ள pad 0 ஆஃப் ஹார்ஸ், இப்ப சேவ் பண்றேன். இங்க பாத்தீங்களா ஹார்ஸ் மாறிடுச்சு. அதே மாதிரி ஆஃப் மினிட்ஸ், சேம் திங் வந்து இங்க செகண்ட்ஸ்க்கும் add 0 ஆஃப் செகண்ட்ஸ். ஓகே. இங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்களா, see, look at this. நம்ம இது ஏர்லியர் இதுல வந்து பார்த்திருப்போம். ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றது எதுக்கு, நம்ம வந்து திருப்பி எவ்வளோ டைம் வேணா ரீயூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தானே. இப்போ நான் வந்து இங்க பாருங்களேன், நான் வந்து திருப்பி இந்த கிளாக்கை வந்து யூஸ் பண்ணலாம், எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்னோட அப்ளிகேஷன்ல எங்கெல்லாம் இந்த கிளாக் வந்து வேணுமோ அங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் பேரண்ட் எலமெண்ட் இருக்கணும்னு சொல்லுது. யா, இங்க பாருங்க, நான் எத்தனை டைம் டிஜிட்டல் கிளாக் கால் பண்ணியிருக்கணும் அத்தனை டைமும் வந்து இது வந்துட்டு இருக்கு. ஸோ சிங்க் ஆகிறதுக்காக ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி ஒர்க் ஆகும். இங்க பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம டிஜிட்டல் கிளாக், அதாவது ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றது எதுக்கு, எல்லா பக்கமும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ இதை வந்து எடுத்துடலாம். லெட்ஸ் கீப் இட் as 1. ஓகே. ஒரு குட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம வந்து காம்பனன்ட் கிரியேட் பண்ணோம், அப்புறம் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டேட் செட் பண்ணோம். ஸோ ஸ்டேட் வந்து நியூ டேட்டுன்னு செட் பண்ணியாச்சு. ஸோ யூஸ் எஃபெக்ட் மூலமாக எப்பெல்லாம் வந்து இந்த காம்பனன்ட் வந்து மவுண்ட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து நான் வந்து ஒரு செட் இன்டர்வல் கொடுத்து நான் இந்த டைமை வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ டைம் வந்து நியூ டேட்டு, ஸோ எவ்ரி 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கும் நீ இதை வந்து அப்டேட் ஆகு அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஆல்சோ நான் எனக்கு வந்து காம்பனன்ட் வந்து அன்மவுண்ட் ஆகும்போது எனக்கு ரிசோர்ஸஸ் வந்து ஃப்ரீ அப் பண்ணுங்கிறக்காக கிளியர் இன்டர்வல்னு வந்து எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன், அதாவது மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த இன்டர்வல் ஐடியை வந்து போட்டு நம்ம வந்து கொடுத்தாச்சு. அடுத்து டைம் வந்து ஃபார்மேட் பண்ணும் இல்லையா? ஸோ டைமுக்கு வந்து டைம் டாட் கெட் ஹார்ஸ், டைம்ல இருந்து கெட் மினிட்ஸ், டைம்ல இருந்து கெட் செகண்ட்ஸ். சரி, இப்போ ஒரு டவுட் வரலாம் உங்களுக்கு,
நான் வந்து இங்க வெறுமனே டைம்னு தானே குடுத்துருக்கேன். அதுல எப்படி இன்பில்ட் எல்லாம் நம்ம எடுக்க முடிஞ்சதுன்னு கேட்டா, நம்ம ஆல்ரெடி நியூ டேட்ன்னு சொல்லி ஃபங்ஷன வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்ஷன பாஸ் பண்ணி செட் டைம் குடுத்தனால, அதுலருந்து ஹார்ஸ், மினிட்ஸ் எல்லாம் நம்மளால எடுக்க முடியும். ஸோ அடுத்து மெரிடியம். மெரிடியம்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம்னா, 12க்கு மேல இருந்துச்சுன்னா பிஎம் இல்லன்னா ஏஎம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். நான் இப்ப வந்து இந்த வீடியோ எடுக்கிறது வந்து மத்தியானம் 2 மணி. ஸோ அதனால வந்து இது வந்து பிஎம்னு வந்து இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பேட் 0 குடுத்து என்ன பண்ணியிருக்கோம்னா, பேடிங் வந்து 0 வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நம்பர் வந்து லெஸ் தென் 10 இருந்தா நம்ம வந்து 0 வந்து பேட் பண்ணு, கன்காட் பண்ணு. இல்லன்னா வந்து எம்ப்டி ஸ்ட்ரிங் கன்காட் பண்ணுன்னு சொல்லிட்டு, இத வந்து இந்த ஃபங்ஷன வந்து இங்க கால் பண்ணியிருக்கோம். ஸோ யா. அதோட இன்னைக்கு இன்னொன்னு என்ன பார்த்திருக்கோம்னா, நம்ம வந்து ஜென்ரலா சிஎஸ்எஸ்ல வந்துட்டு இமேஜ வந்து நம்ம வந்து HTML-க்குள்ள வந்து ஆட் பண்ணிட்டு தான் அதுக்கான நம்ம ஒரு அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே குடுப்போம். பட் இப்ப இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம URL-ஐ டைரக்ட்டா இங்க ஆட் பண்ணி அதோட ரிலேட்டிவ் பாத் குடுத்து நம்ம என்னன்னு வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேற என்னென்ன சிஎஸ்எஸ் இருக்கோ அந்த சிஎஸ்எஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஹவ் வி பில்ட் அ டிஜிட்டல் கிளாக். யா. ஆல் ரைட். Stay tuned for the next video guys. Thank you for watching. Tata, bye bye, take care.